டைரக்டர் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன் மற்றும் கிருத்திகா நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் அருள்வான். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். இது உங்க காடு. உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன். அருள்வான் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய கிருத்திகாவும் அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய ஆரவ், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாக இருக்கக்கூடிய ரம்யா பாண்டியன், இவங்க பெரிய அளவில் படிப்பறிவும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கன்னிங், அதாவது வந்து இந்த நரித்தனம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் தெரியாமல் அந்த காட்டு பகுதியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழிலை விவசாயத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ள ரேஞ்சராக இருக்கக்கூடிய ஜான் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மக்களை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு திட்டம் தீட்டுறாரு. அவர் தீட்டுற திட்டத்தில், சதி திட்டத்தில் அந்த கிராமமும் ஒரு பக்கம் மாட்டிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கிருத்திகாவுக்கு எப்படியாவது படிப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் அவர் தாத்தாவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்றாரு. அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போகிறப்ப கிருத்திகாட்ட சத்தியம் வாங்குறாரு. என்ன அப்படின்னா, இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ படிச்சிடணும், நம்மளாம் படிக்காதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், நீ படித்து இந்த மக்களை மாற்றிடுன்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாரு. அவர் கொடுத்த சத்தியத்தை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு பக்கம் கிருத்திகா அந்த மலையிலேருந்து தப்பிச்சு கீழே வந்துடுறாங்க. நகரத்துக்கு வர கிருத்திகாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்க்க ரொம்ப பயமாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. தப்பிச்சு வந்த கிருத்திகா பேசுகிற மொழி இங்கே இருக்க மக்களுக்கு புரியலை, இங்கே இருக்க மக்கள் பேசுகிற தமிழ் கிருத்திகாவுக்கு புரியலை. ஆக மொத்தம் கிருத்திகா கடைசியில் படித்தாங்களா இல்லையா, குறிஞ்சியான கிருத்திகா கடைசியில் என்ன ஆனாங்க, இந்த இடத்துல அருள்நிதி என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாரு, மலைவாழ் பகுதியோட மக்கள் வாழ்க்கையை எப்போதும் படமாக தானே எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் இது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து இன்டர்வல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான பதப்பதைப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து, சொல்லப்போனால் வனமகனாக இருக்கட்டும், வரக்கூடிய எல்லா ட்ரைப் ரிலேட்டடான படமாக இருக்கட்டுமே, ஒரு மலைப்பகுதி இருக்கும், இல்லைனா பழங்குடி மக்கள் இருப்பாங்க, அவங்க வாழக்கூடிய பகுதியை ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வாங்கும். அவங்க அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அரசுகள் வந்து அதாவது துணை போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும். அந்த வெளியேற்றுறதுக்கான அடக்குமுறை தான் அந்த படம் அப்படிங்கிறத நம்ம காலமாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சாராமல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த கிளாஷ் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறுது. சொல்லப்போனால் கும்கி படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் உள்ளே வந்து அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சார்ந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு ரேஞ்சருக்கும் அரசு அதிகாரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமான பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் படம் ட்ராவல் ஆகுது. நிறைய இடங்கள் எமோஷனல் நல்லா பிக் ஆகுது. அதுவும் கிருத்திகாவை காட்டக்கூடிய இடங்கள்லையும் அவங்களோட இன்னோசன்ஸ் காட்டக்கூடிய இடங்கள்லையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிருத்திகா டவுனுக்குள்ள வந்ததுக்கப்புறமா கிருத்திகா என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறாங்க, அருள்நிதி வந்ததுக்கப்புறமா படம் மாறக்கூடிய ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து படிப்பு எந்த அளவு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துலையும் கிளைமேக்ஸ்லேயும் அவங்க சொன்ன விதம் அப்படின்றது படத்தோட ட்ராவலை நல்லா எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த படம் பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூவி, ஒரு கமர்ஷியல் ஆர்எல்ஸ் வந்து ஒரு கிராஃப்ட் அப்படின்றதோட இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. கணேஷ் விநாயகன் அந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காரு. அதே நேரம் அதற்கு இசை நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை. அவர் வயல் சார்ந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தா பின்னி படல் எடுத்துருவாரு. சொல்லப்போனால் அதில் டீமன் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் நம்ம ஜிவி பிரகாஷ்மே அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. நல்ல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் பிஜிஎம் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கிருத்திகா வந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா, குறிஞ்சி தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த டவுனில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இரவில் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், பகலில் படக்கூடிய கஷ்டங்கள், அவங்க பேசுகிற மொழி நமக்கு புரியாமல், நம்ம பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாமல், அந்த கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எடுத்து வைக்கும்போ ஒரு சாங்கும் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார். ரொம்ப சூப்பராகவே ஆப்ட் ஆகுது. இதில் கூடிய ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷெட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கும், சொல்லப்போனால் அந்த ஜான் விஜய்க்கும் ஆரோவுக்கும் வரக்கூடிய ஃபைட் வரக்கூடிய சீக்வன்சஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஆர்ட் டைரக்டர் டு தி ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தோட டிஓபி நிறைய இடங்களில் ஷேக்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்த இடங்களுமே அதிக அதிர்வுகள் கிடையாது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டரும் இந்த படத்துக்கு அதாவது சொல்லப்போனால் தரமான டெக்னீஷியன்ஸோட உருவான படம். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடுச்சு. நம்ம அருள்நிதி வந்ததுக்கப்புறமா படம் இங்கே தான் போகும், இதான் முடிய போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அது நல்லா மோட்டிவேட்டடான ஒரு விஷயமா இருந்தது. இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு கதை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட் போடுறாங்க. இதுவரை தமிழகத்தில் இந்தியாவில் ட்ரைப் சார்ந்து, அதாவது காட்டுப்பகுதி சார்ந்து, வனப்பகுதி சார்ந்து, பழங்குடி சார்ந்து, தாழ்த்தப்பட்டவங்க, சிறுபான்மைன்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஒரு அடிப்படை வசதி நம்மளுக்கு வந்து கேஷுவலாக கிடைக்கிற, அதாவது இந்த ஆஃபீஸ் விட்டு வெளில போனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பஸ்ஸுங்கிறதே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான். அதை பிடிக்கிறதுக்கு அவங்க எத்தனையோ கிலோமீட்டர் மலையில் ஏறி இறங்கணும்ல. ஸோ அது மாதிரியான கஷ்டங்களில் கடந்து இன்றைக்கி யாரெல்லாம் நீட் தேர்வில் ஜெயிச்சிருக்காங்க, யாரெல்லாம் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் ஜட்ஜஸாக இருக்காங்க, அட்வொகேட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து நியூஸ் கட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது ரொம்ப மோட்டிவேட்டாகவே இருக்குது. இது இந்த படம் ட்ராவல் ஆன விதம் அந்த ஃபீலை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ். முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ், அதுக்கப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படிங்கிறதோட இந்த படம் டெக்னிக்கல் டீமை பாராட்டி ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வனம் சார்ந்து ஒரு படம் எடுக்க போகிறீங்கன்னா அது சாதாரணம் கிடையாது. நிறைய பேர் அதை சீஜில் பார்த்துக்கலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காது இந்த படத்துக்கு மிகப்பெரிய விஷயம். அது எடிட்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், லைட் மேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும்,
எல்லாமே அந்த நேச்சர் சவுண்ட்லாம் வச்சிருக்காங்க, சவுண்ட் இன்ஜின்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட கதை ஒரு பக்கம் எழுந்து அதுக்கப்புறம் இங்கே போகும்னு நினச்சதுக்கப்புறமா விழுந்து வேறு மாதிரின்னு ஒரு ஆஸ்பெக்டில் போதில்ல. ஸோ அந்த ட்ராவல் பண்ண விதம் நமக்கு பதபதைப்பை கொடுத்த விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதோட இந்த விஷயம் ஏதோ நமக்கு கனெக்ட் ஆகல அப்படின்றது முதல்ல இது வந்து ஒரு படம் ஃபீல் இல்லாமல் டாக்குமெண்ட்ரி ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறமா அருள்நிதி படம் சொல்லி எல்லா இடத்துலையும் பிராண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அருள்நிதி படம் கிடையாது, இது வந்து கிருத்திகா என்கிற குறிஞ்சியோட படம். அருள்நிதி அதில் ஒரு வந்து எப்படி சொல்கிறது, நான் எலவேட் பண்ணி விட்றேன், நிறைய பேர் அதாவது நான் வாழ வச்சிருக்கேன், படிக்க வச்சிருக்கேன்ற ஒரு நல்ல மோட்டிவேட்டரான ஒரு கேரக்டரில் வர்றாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு முறை இருந்தது. ஏன்னா அருள்நிதின்றப்போ படிக்க வைக்கிறாரு, ஜெய்பி மாதிரி ட்ராவலாக நினச்சி உள்ளே போனால் இது ஜெய்பி மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரியான ஒரு கதை. ஸோ இது அருள்நிதியோட படம் அப்படின்னு சொல்லி நினச்சி போனோம்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படத்தோட லென்த் நிறைய விஷயங்களை வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்களோ, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதான் கான்செப்ட், இதான் நடக்க போகுதுன்னு. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேஸ் கொஞ்சம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ யுகபாரதியோட எழுத்துக்களும் அவரோட வரிகளும் இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்து போச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக அருள்வான் படம். அருள்வான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னோட ப்ராசஸ் நீ பண்ணிட்டே இருந்த அப்படின்னா கடவுள் உனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அருள்வான், அதான் அருள் புரிவார், அதுதான் அருள்வான் அப்படிங்கிற இந்த படத்துக்கான ரீசனாக சொல்லி முடிச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில் அருள்வான் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத மலைவாழ் மக்களும் கிராம மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி உங்களுக்கு எந்த விஷயங்களாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.